ஒரு அக்கா செம்ம ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஜிங்க சக்கரன்ற மாதிரி சீரியல்லாம் பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. திருப்பி வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடுலாம் போடுவாங்க. ஆனால் ஏதாவது பண்ணலாமே, நம்மளும் எதுக்கு சும்மா இப்படி உட்காந்துக்கிறோன்ற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். 2.7 பிக ஃபோனில் பாலாஜியோட டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். அப்படி யோசிச்சு அவங்க பண்ண ஒரு விஷயம் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் விளையாட போகும்போது என் கண்ணில் அவங்க பட்டு செம்ம ஆச்சரியமாக ஸ்தம்பிக்க போக வச்சுது. என்ன தெரியுமா அங்கிள், கிரிக்கெட் விளையாட போகிறதுக்காக நானும் பஞ்சு மிட்டாயெல்லாம் போயிட்டு செம்ம விக்கெட்லாம் எடுக்கல. ஒரே ஒரு விக்கெட்டு, அதுவும் ரன் அவுட்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் ரன்னும் வந்து 2 பால் அவுட் ஆகி விட்டாங்க. அதனால் எதுவும் அடிக்கல. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது என்னாச்சுன்னா, வாட்டர் பேக்கெட் தான் நம்ம கிரவுண்டுக்குலாம் போனால் முன்னாடி வாங்கி கொடுப்போம். யாராவது பயங்கர வசதி இருக்கிற பணக்கார வீட்டு பையன் தான் எல்லாருக்கும் வாட்டர் பேக்கெட் வாங்கி கொடுப்பான். அவனே டே ப்ளீஸ் டாடே ரசனா வாங்கி கொடுறா, டே 1 ரூபா அப்புறம் தரனாலாம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாட்டர் பேக்கெட் ரசனாலாம் வாங்கி போவேன். அந்த மாதிரி தான் நான் இந்த வாட்டி வாட்டர் பேக்கெட் எங்கேயா வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாங்க. இன்னைக்கு கிரவுண்ட் கல்ச்சரில் வந்து வாட்டர் பேக்கெட்லாம் கிடையாதான். அங்கே தான் நான் இந்த அக்காவை பார்த்தேன். என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கர பரபரப்பாக ஒரு நாளைக்கு 1500-2000 பசங்க விளையாடுற ஒரு கிரவுண்டில் டம்பிள் டாப் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கேன் ஒரு 10 கேன் வாங்கி வச்சுக்கிறாங்க காலில். ஸோ ஒரு கேன் வாங்கும்போது 25 ரூபா 30 ரூபாய்க்கு இவங்க வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கேனை கவுத்து இந்த 1 லிட்டர் பாட்டிலில் ஒவ்வொரு டீமாக வந்து அவங்க கிட்ட கேட்கும் போதும் ஒரு டீமுக்கு 5 ரூபா ஒரு பாட்டிலுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனையே வந்து 25 லிட்டர்னா 25 1 லிட்டர் பாட்டில் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 25 ரூபா கொடுத்து வாங்குற கேன்ல 125 ரூபாய்க்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகி ஒரு கேனுக்கே 100 ரூபா லாபம். ஸோ காலங்காத்தால 7 மணிக்கு வர அக்கா சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 40-50 கேன் கிட்ட அன்னைக்கு செம்மையா சேல்ஸ் ஆகுது. ஏன்னா எக்கச்சக்க பசங்க அப்படியே இந்த பிச்சு பக்கத்தில் இருக்கிற பிச்சு அந்த பிச்சு இந்த பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்களா. எல்லாருக்கும் வந்து ஒரு மேட்சுக்கு 3 வாட்டியாவது தாகம் எடுக்குது. அக்கா தண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டிலாக வாங்கி குடிக்க அவங்களுக்கும் நல்ல கண்ணு முன்னாடியே வந்து நல்ல சுத்தமான தண்ணி அப்படின்னு தெரியுது. ஏன்னா டம்பிள் டாப்பை கவுத்து அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் பிடிச்சி அப்படின்னு குடிக்கிறாங்க. 5 ரூபா ஆன் த ஸ்பாட்டில் வருது. பாட்டில் வந்து ரீயூஸ் அவங்களே திருப்பி வாங்கிக்கிறாங்க. அடுத்த பாட்டிலுக்கு எடுத்து சமல்லேருந்து. ஸோ உட்காந்த இடத்துலேருந்து ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு நாளைக்கு ஒரு 30 கேன் வைங்களேன். ஒரு கேனுக்கு 100 ரூபா அப்படின்ற பட்சத்தில் 30 கேன்னா எவ்வளோ, 3000 ரூபாய் லாபம். இந்த சேம் பிளேஸ் சிட்டிங் இந்த கிரவுண்ட். ஓய்யோ ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ்ன்ற மாதிரி வாரத்தில் 2 நாள் இவங்க இந்த மாதிரி போயிட்டு கேன் விற்று தண்ணி இது பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வருது. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 2 இந்த மைண்ட் 4 இந்த ஆன் வச்சாக்க அதுவே ஒரு 25,000 ரூபா வந்துருச்சு. இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு படித்து பாகிஸ்தான் பார்டர் டெய்லி தொட்டு வந்து அவங்க வாங்குற ஃபீஸு அடிக்கிற கொள்ளை எல்லாத்துக்கும் உடன்பட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சாலும் தூக்க முடியாமல் தூக்கி ஒரு 18,000 ரூபாய்க்கு ஆஃபர் லெட்டர் 6 மாதம் கழிச்சு வரும். இதுக்கு ஒரு அக்கா ஜாலியாக பார்ட் டைமாக ஒரு மாதத்தில் 24,000 ரூபாய் அசால்ட்டாக சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு 3 கிரவுண்டுக்கு இதே மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா சீக்கிரமே நம்ம சூரியவம்சம் சரத்குமார் செம்மையாக இருக்கல இந்த ஐடியாலாம். 92.7 பிகோ ஃபோனில் அக்காவை பார்த்து ஸ்தம்பிச்சு போட பாலாஜியோட டிகிடிசி பவர்ட் பை பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். இந்த ரொம்ப நல்ல மனுஷங்கள்லாம் வந்து இல்லை, அவங்க கூட பேசும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம டிகிடிசி ஷோலேயே ஒரு 7-8 வாட்டி பேசியிருப்பார். அதாவது அவர் ஒரு வாட்டி தான் பேசியிருப்பார், ஆனால் ஒரு 10 வாட்டி நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. 92.7 பிகோ ஃபோனில் பாலாஜியோட டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து அங்கிள், ராயல் சாண்ட்விச் அப்படின்னு ஒரு கடை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார்பேட்டை அந்த இடத்துல இருக்குது, அந்த டிடிகே ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ராயல் சாண்ட்விச்னு ஒரு சாண்ட்விச் கடை செம்ம ஃபேமஸ். இந்த சைடில் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் நீங்கள் அந்த பக்கம் மீஞ்சூரில் இருக்கேன்டா என் வீடு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் கடை வச்சிருக்கிறவரை எதேச்சியாக போய் பார்த்துட்டு என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ சாண்ட்விச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வியந்து போய் ஒரு வாட்டி வந்து அவரை கூப்பிட்டு ஷோலாம் பண்ணோம். அந்த ஒரு ஷோவே நீங்கள் ஒரு 173 வாட்டி பிக் எஃப்எம்ல கேட்டிருக்கலாம். பிக் டாக் வித் பாலாஜியில் ராயல் சாண்ட்விச் கடைக்காரர் பேசினார். இது ஏதோ அவர் எங்கிட்ட காசு கொடுத்து இல்லை நான் எப்போ போனாலும் எனக்கு ஓசியில் சாண்ட்விச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தனால பேசல. ஒரு பயங்கரமான மனுஷன், நல்ல ஒரு சாதாரணமாக எங்கேயோ ஊர்லேருந்து மஞ்சப்பை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா 3 பிரான்ச்சு, அதுவும் சாண்ட்விச் டேஸ்ட் சூப்பர், பண்ணுற வேலையை ரசித்து பண்ணுறது அப்படிலாம் இந்த காரணத்தினால தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு பிஸ்னஸ் பாஷாவாக அவர் வந்து பேசினார். இப்போ திடீர்னு திருப்பி சொல்கிற மறுபடியும் அந்த ஷோ கேட்கணுமா அப்படின்றீங்களா? இல்லை அது இல்லை. என்ன தெரியுமா அங்கிள், எவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது சென்னையில். எவ்வளோ ஒரு பாஷ் 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், இல்லைனா வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் விலைக்கு விற்கிற சாதாரண ஹோட்டல் ஆகட்டும், இல்லை வெஜிடேரியன் ஹோட்டல் ஒரு 15-20 இடத்துல இருக்கிற ஹோட்டல்லாம் இருக்குல்ல, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்தை மறுபடியும் இந்த ராயல் சாண்ட்விச்சில் ஒன்று பண்ணியிருக்காங்க. செம்ம விஷயம், ஃபாரினில் மட்டும் பண்ணுற விஷயம். என்ன அப்படின்னா வந்து போர்டு சாண்ட்விச் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன புது ஐட்டமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்றீங்களா? போர்டு சாண்ட்விச் அது கிடையாது. ஃபாரின்லலாம் ஒரு ஐட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பெண்டிங் மீல்ஸ், பெண்டிங் காஃபி அப்படின்வாங்க. அதாவது ஒருத்தன் வந்து சாப்பிட்றான், அப்படி போயிட்டு 2 சாண்ட்விச் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ. நான் போகிறேன் 2 சாண்ட்விச் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் வந்து 4 சாண்ட்விச் காசு கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ இன்னொருத்தர் வராங்க, 4 பேர் வராங்க, ஒரு 7 சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, அவங்க ஒரு 10 சாண்ட்விச்சுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த 2 சாண்ட்விச், அவங்க கொடுத்த ஒரு 3 சாண்ட்விச் வச்சு 5 இருக்குல்ல, 5 வந்து அவங்க போர்டில் எழுதி வச்சிருவாங்க. 5 சாண்ட்விச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்கா
யாருக்காவது காசே இல்லை, பசி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ராயல் சாண்ட்விச்சுக்கு போயிட்டு ஐயா பசிக்குது அப்படின்னா, எனக்கு என்ன சாண்ட்விச் வேணும் அப்படின்னு கேட்டு, இப்போ ஒரு 5 பேர் அந்த மாதிரி பசியோட சாப்பிட போகிறாங்கன்னா, அவங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் கொடுத்து அந்த 5 சாண்ட்விச் ஏற்கனவே காசு கொடுத்துட்டாங்களே அதை கழிச்சிருவாங்க. புரியலடா அப்படின்றீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது புரியல, நீட்டி மொழிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இது பயங்கரமாக புரியும். அதை வந்து இந்த ராயல் சாண்ட்விச்சில் பண்ணுறாங்க அங்கிள். எவ்வளோ பெரிய பணக்கார ஹோட்டல் இருக்குது, கல்லா கட்டு அவன் பாட்டுக்கு போயினே இருக்கிறான், சர்வீஸ் சார்ஜ் வேட்டு கோட்டுலாம் போட்டு அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான். இதெல்லாம் தோண மாட்டேது பாருங்களேன். சாதாரணமாக சின்ன சாண்ட்விச் கடை 4க்கு 4 தான் இருக்கும், அந்த மாதிரி கடை வச்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு சமல்ல. இன்னொரு வாட்டி இந்த சிஸ்டம் நீட்டி மொழிக்கு உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி ஏதாவது ஹோட்டல் கிட்ட வச்சு கேட்டிருந்தீங்கன்னா, டீ கடை வச்சிருந்தா கூட நீங்கள் இதை பண்ணலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிறது சாண்ட்விச் கடைக்காரரை பார்த்து சம்பிச்சு போன பாலாஜி. TDC powered by பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாசல்ல சின்னதா ஒரு பூத் மாதிரி போட்டு சாயங்காலம் ஒருத்தர் சாண்ட்விச் விற்க ஆரம்பிச்சார். செம்மையா பிஸ்னஸ் பாஷா மாதிரி எக்கச்சக்க ஐடியாலாம் வச்சதுனால என்னாச்சுன்னா, நாளடையில் ஒரு கடையை வாடகை எடுத்து கடைக்கு சாண்ட்விச் போட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 3 பிரான்ச் ஆரம்பிச்சு, இப்போ பெருசாக ஏதாவது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் மவுண்ட் ரோட்டில் இடம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்ற அளவுக்கு செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ராயல் சாண்ட்விச் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரிலாம் இவரோட கதையெல்லாம் கேட்டு பயணமாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு நம்ம ஒரு ஷோலாம் முன்னாடி பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாள் முன்னாடி. எப்போ அதுனா ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 173 வாட்டி பிக் எஃப்எம்ல அந்த ஷோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 2.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட TDC கேட்டு இருக்கீங்க. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். எதுக்காக இந்த முன்கதை அப்படின்னா வந்து, இதே ராயல் சாண்ட்விச்சை பற்றி இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அதனால தான் வந்து மறுபடியும் இந்த ஃப்ளாஷ்பேக்கை கலரி, இது மாதிரிலாம் ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல அங்கிள், நல்லா பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு இருக்கிற டேலண்ட். அதே மாதிரி தான் இப்போ நிறைய கல்லா கட்டுற மாதிரி எக்கச்சக்க ஹோட்டல்லாம் பெருசாக வந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த சின்ன சாண்ட்விச் கடையை தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் நல்லா நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சம விஷயம் பண்ணியிருக்காரு அங்கிள். ஃபாரின்லலாம் பெண்டிங் மீல்ஸ், பெண்டிங் காஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய நாட்டில் இருக்குது. என்ன இது அப்படின்னா, வசதி இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்போது, இப்போ 4 பேர் சாப்பிட போகிறாங்கன்னா அவங்க 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஒரு 6 பேருக்கு காசு கட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து யாராவது வசதி இல்லாதவங்க வராங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு ஏதாவது பெண்டிங் மீல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது, இப்போ தான் ஒருத்தர் 2 பேருக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருக்காருன்னா வயிறார அவர் சாப்பிட்டு காசே கொடுக்காம போயிடலாம். கடைக்காரர் வந்து இவங்க அசிங்கமாக என்ன ஓசி சாப்பாடா அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த சிஸ்டம். நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய பெரிய பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஃபாரின்லலாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இப்போ வரைக்கும் நான் இதை கேள்வியே பட்டதில்லை, இருந்ததே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில் போர்டு சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல் சாண்ட்விச் இதை பண்ணுறாங்களா சம்மல்ல. இப்போ தான் அவர்கிட்ட வேறு பேசினேன், அந்த ஓனர் கிட்ட. அவர் சொன்னார், ஆமாம் சார் நான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சாப்பிட்டு, அவருக்கு இது பேர் பெண்டிங் மீல்ஸ்லாம் கூட தெரியாது, யாரோ இது வந்து கஸ்டமர் சொன்னாங்க, நம்மளும் நல்லது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 4 சாண்ட்விச் சாப்பிட்டாங்க அப்படின்னா 6-7 கிலோ காசு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, என் கடையில் இலவசமாக சாண்ட்விச் வந்து சாப்பிடலாம் வசதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 சாண்ட்விச்சுக்கு நான் ஏற்கனவே காசு வாங்கி வச்சிடறேன், ஆனால் அந்த 10 சாண்ட்விச் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படின்னு. ஸோ அங்கிள் சம விஷயம் இல்லை. சார் நீங்கள் தான் சார் மேனேஜராக ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு சாண்ட்விச் கடையில் ஒரு முதலாளிக்கு அந்த மாதிரி மனசு வந்ததுன்னா, நிறைய கடையில் இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. ஹோட்டல்லாம் எவ்வளோ லாபம், ஹோட்டல் துறையெல்லாம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த பெண்டிங் சாண்ட்விச் மாதிரி ஒன்று பண்ணுங்களேன். பெண்டிங் சோறு, பெண்டிங் டீ கடையில் பெண்டிங் டீ, பெண்டிங் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் செம்ம மனசு இல்லை. கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் இந்த ரேடியோவில் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். சின்ன விஷயம் தான், ஆனால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு திருப்தி கொடுக்கும்ல மனசுக்கு. இது அப்படியே ஒரு செயின் மாதிரி பரவி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருந்ததுன்னா பா செம்மல ஒரு சந்தோஷ ஃபீலிங் இஸ் கமிங். இது 92.7 பிக் எஃப்எம்ல TDC வித் மீ பாலாஜி, பவர்ட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். சிறிது நாளைக்கு முன்னாடி இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி இருக்கும். ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் அப்படின்னாலே 4 வாட்டி இதை நாங்கள் போட்டிருப்போம். அதுதான் நடக்கும். இப்போ 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட TDC கேட்டு இருக்கீங்க. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். நானும் பஞ்சு மிட்டாய் வந்து ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் ஏதோ சும்மா இருந்த உட்காந்து அங்கிள் டெய்லி அப்படி தான் உட்காருவோம். ஆனால் அன்றைக்கி நிஜமாலே ரொம்ப சும்மா உட்காந்துருந்தபோது இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி வோடாஃபோனில் ஐயோ என்னோட கம்பெனி கனெக்ஷன் பேர் சொல்லிட்டேன், சரி ஏர்டெல்லில், அப்போ ஐடியாவில், ரிலையன்ஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ கேஸு சால்வ் விடல அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பிளானை மாற்றலாமே, சும்மா தானே இருக்கும், இன்டர்நெட்டுக்கு எவ்வளோ 3Gக்கு எவ்வளோ வாங்குறாங்க, 4G வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர் கேர் கால் பண்ணி நமக்கு சொல்லுவாங்களே 7 விதையை அனுப்புவோம் 75 அமுக்கணும்னு சொல்லிட்டு 93 வரைக்கும் அமுக்கினதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேர் அதிகாரி வந்தார். அவர்கிட்ட நானும் அவ்வளோ ரொம்ப நேரம் பேசினுக்கிறோம். அப்படியே 5 மினிட் வரை நடுவில் ஃபோனை வாங்கி அவங்க வேறு டவுட் கேட்டுக்கிறான். இவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கும். 19 to 20 மினிட்ஸ் பேசினதுக்கப்புறம் கபால்னு கடைசியில் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகேங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு எங்களை அழைத்தமைக்கு நன்றி, உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்ணுக்கு போதே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டோம். எங்களுக்கு 2 பேருக்குமே இந்த சேர் ஃபீலிங்லாம் அப்போ வரவே இல்லை. அவள் தான் முடிஞ்சிச்சு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம், திட்டுறதுனா திட்டுவோம், இல்லை அவங்களே கால் பண்ணால் கூட மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டு வச்சிருவோம். இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுற விஷயம் தான். ஸோ அன்றைக்கி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு அப்படியே பக்கத்தில் நாயர் கடையில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு நடந்து போகும்போது தான் பாலுங்கிறது உங்கள் பேர் பலர்
பலர்ன்ற மாதிரி ஒரு சம உள்ள குத்துற உணர்ச்சி. என்னன்னா 20 நிமிஷம் ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஃபோனில் பேசியிருக்கோம் நாங்கள் 2 பேரும். 20 நிமிஷத்துக்கு தேவையில்லாத நொட்ட கேள்வி எல்லாத்தையும் கேட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் 5 செகண்ட் எங்களை அழைத்தமைக்கு நன்றி, உங்கள் நாள் இனிதாகவே எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போன தேங்க்யூங்க, உங்களுக்கும் இந்த நாள் இனிதா அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் பேசிக் கர்ட்டசிக்கு சொல்லி ஃபோனை வச்சிருக்கணும்ல, அது கூட நம்மளுக்குலாம் தோணாமல் போகுது. ஒரு மாதிரி நிஜமாலே சுருக்குன்னு தான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்களும் ஃபோனில் இப்போ ஏதோ நேரில் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க. பேசினே இருக்கும்போது திடீர்னு மூஞ்சி திருப்பிட்டு நம்ம போயிடுவோமா? நம்ம ஏன் அவ்வளோ இலக்காரமாக அவங்கள பார்க்குறோம் அப்படின்றது தான் அன்றைக்கி இருந்தது. அதுதான் வந்து உங்ககிட்ட அன்றைக்கி ரேடியோவில் சொன்னேன். இது நடந்ததுக்கு அப்புறமே என்னாச்சு அப்படின்னா, ஒரு 3-4 இன்சிடென்ட்டில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறது, பஞ்சு மிட்டாய் பண்ணுறது, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறது, நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பொக்குன்னு வாயில் குத்துற மாதிரி ஃபீலிங் வந்து தான் இன்றைக்கி நம்ம மதிக்காமல் 2வது வாட்டி கூட திரும்பி பார்க்காம போன நிறைய மனுஷங்க நம்மளை சுற்றியே இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அதில் மெயின் ஆள் இந்த கஸ்டமர் கேரில் வேலை செய்கிறவங்க. சப்போஸ் அடுத்த வாட்டி நீங்கள் பயங்கர கடுப்பில் கால் பண்ணாலும் அவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்களே, ஒரு கர்ட்டசிக்கு தேங்க்யூ ஸோ மச், நன்றி வணக்கம்னு வச்சிடலாம். அவங்க பேசுகிற வரைக்கும், அவங்க முடிக்கிற வரைக்கும் அந்த 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கலாம். சார் எங்களோட சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் ரேட் பண்ணால் ஓகேங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து ஏதோ நம்ம ஃப்ளைட்டு மிஸ் பண்ண போகிறோம்டா, இல்லை டைம் இல்லை பை அப்படின்ட்டு வச்சிருவோம். என்ன அப்படின்னா அவ்வளோ டைம் இல்லாத எதுக்கு அவ்வளோ நேரம் நீட்டி முறைக்கு நம்ம போய் பேசுகிறோம். கெட்ட வார்த்தைலாம் எதுவும் பேச மாட்டாங்க. அதனால நீ கோவம் தான் வரும், கெட்ட வார்த்தை வராது. ஏன்னா பழகிடுச்சு எனக்கு இப்பெல்லாம் சொல்லி நீ கேட்டுங்கிறது லைட்டாக கோவமாக இருக்கிற பாலாஜி. டேக் இட் ஈஸி, பவர்ட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு கேளுங்கிற டவுட் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்போம். எல்லாம் பொறுமையாக பதில் சொல்லணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை தொடர்பு கொண்டு போய் நன்றி, உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது அப்படி சொல்லும் போதே கபால்னு ஃபோன் கட் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீட்டி முறைக்கு 4 நிமிஷத்துக்கு தான் பேசியிருந்தேன். 92.7 பிக் ஃப்ளோ பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கீங்க. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். நானும் பஞ்சு மிட்டாயும் ஒரு போன மாதத்தில் ஒரு டைம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி 15 மினிட்ஸ் இதே மாதிரி டவுட் கேட்டு கடைசியில் அவர் தேங்க்யூ சொல்கிறதுக்குள்ளே இந்த நாள் உங்களுக்கு இனிமே அப்படின்றதுக்குள்ள கபால் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது எதுவும் சாதாரணமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம யாருக்குமே அது ஸ்பெஷலான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பலர்னு செவிலியாக அறிஞ்ச மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. அதுலேருந்தே வந்து நம்ம இப்படியே போகும்போது நம்மளை சுற்றியே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் 2வது வாட்டி கூட திரும்பி பார்க்காம நம்ம மதிக்காம போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே ஆளுங்க தான். அதுதான் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் 2வது முக்கியமான விஷயங்கள் இவங்கள தான் நம்ம வந்து இந்தியாவிலே மிக பெரும் திருடர்கள் யார் அப்படின்னா வந்து கபால்னு நம்ம யார் திரும்பி பார்ப்போம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல இருக்கிறவங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம பெட்ரோல் போகும்போது கண்டிப்பாக நம்ம உசாரிக்க வேண்டியது கரெக்ட் தான். அதாவது இந்த மீட்டரில் கரெக்டாக போடுறாங்களா, அப்பப்போ அமுத்துறாங்களா அப்படின்றது, அதுக்கப்புறம் ஜீரோவில் இருக்குதாங்கலாம் பார்க்க வேண்டியது நம்மளோட ரைட்டு, நம்ம பார்க்கலாம். ஆனால் இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஊழியர்கள் அங்கே இருக்கிற அந்த ப்ளூ கலர் கோட் போட்ட சட்டை அதை போட்டிருந்தாலே ஏதோ மாபெரும் திருடர்கள் நம்மளை ஏமாற்றி நம்ம குடும்ப சொத்து எழுதி வாங்கிப்பாங்கன்ற மாதிரி அவங்ககிட்ட எவ்வளோ ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்போம், எவ்வளோ சந்தேகத்தோடு பார்ப்போம், எத்தனை கேள்வி நொட்ட கேள்வி கேட்போம். அதுவும் நம்மளாம் கூட பரவாயில்ல. அங்கிள் சில பேர்லாம் இருக்காங்க, நீங்கள் அங்கிள் நீங்கள் நல்லவர், அது பக்கத்தில் அந்த கார் எடுத்துன்னு போகிறாரு, ஐயோ மனுஷனா அவன் என்ன கேள்வி கேட்பான். இவங்களாம் வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்களும் சாதாரணமாக அவங்களும் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே திருடங்க, எல்லாமே ஏமாத்துக்காரங்க அப்படின்னு நம்மலாம் கிடையாதுல. நீங்களே நோட் பண்ணி பாருங்க அங்கிள், எவ்வளோ வாட்டி நம்ம பெட்ரோல் பங்க் போகும்போது கிரெடிட் கார்டை கொடுப்போம், இல்லை டெபிட் கார்டு கொடுப்போம், பின் நம்பர் வந்து சார் பின் நம்பர் சார் அதை உங்ககிட்டலாம் நம்பி சொல்ல முடியாதுடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி எழுந்து போய் போட்டு வருவோம். அது கூட பரவாயில்ல, நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பெட்ரோல் பங்க் போகும்போது அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும்போது ஒரு திருட மாதிரி பயங்கரமாக ஏமாற்றி நம்ம குடும்ப சொத்தை எழுதி வாங்குற மாதிரி பார்க்க வேணாம். ஓகேவா? இதுதான் 2வது ஆள். எனக்கு பஞ்சு மிட்டாய்க்கு பளிச்சுன்னு தெரிஞ்சவங்க. நீ என்னடா இப்பெல்லாம் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்னா, நான் இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் என்னை ஏமாற்றினா அவங்க மாட்டிப்பாங்கன்னு தெரியும். நான் ரேடியோவில் வேலை செய்கிறேன், 100 வாட்டி சொல்லுவேன். அப்படின்னா ஏமாற்றினா உன்னை மாட்டி விட்டுருவேன்னு அர்த்தம். ஆனால் வந்து இந்த சந்தேக பார்வையெல்லாம் போயிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர்லாம் பார்த்து வச்சிருக்கோம். இவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப ரூடாக மனுஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டோம். அவங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த லைட்டாக குற்றவுணர்ச்சி. பவர்ட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். சின்ன வயசுல 4வது படிக்கும்போது 5வது படிக்கும்போது தான் அப்பா கையை பிடிச்சின்னு அப்படியே ஊருக்குலாம் கொண்டு போவாங்களே. அதாவது கிட்டத்தட்ட 1 இயர் ஃபுல்லாக பிளான் பண்ணி கடைசியில் அந்த ஊர் எதுவாக இருக்குன்னா 15 கோயில் மொத்தமாக 3 நாளில் பார்த்துட்டு வரதா இருக்கும். காலங்காலத்தால் 4 மணிக்கு கை போட்டுருவாங்க. எந்த இடத்துலையும் வந்து அந்த குளிசாதம் அந்த இதில் கொடுப்பாங்களே தொன்னையில், அதை தவிர ஸ்பெஷல் டிஷ்ஷே நம்மளுக்கு கிடைக்காது. இது மாதிரி ராமேஸ்வரம் சைடு இல்லை கும்பகோணம் சைடு இல்லை ஏதாவது ஒரு சைடில் போய் கோயில் பார்த்து வர பயணத்துக்கு போகும்போதெல்லாம் ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளாம் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிடுவோம். அதை நம்ம ராயல் ஃபேமிலி நம்ம நினச்சிப்போம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் அவசரத்தில் ஓப்பன் டிக்கெட், அதாவது அங்கேயே ஆன் த ஸ்பாட் டிக்கெட் வாங்கி அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் உள்ளே ஏறிட்டாங்கன்னா அவங்களை நம்ம எப்படி பார்ப்போம் அங்கிள்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லிட்டு பழைய பாரதி ராஜா படத்தெல்லாம் வருமே, அந்த மாதிரி பார்த்து அவரை வந்து எல்லா மொத்த கம்பார்ட்மெண்ட்டுமே வெறுத்து ஒதுக்கும். அவர் எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு இடத்துல லைட்டாக இடம் இருந்து ஒரு குழந்தைய வந்து லைட்டாக நான் வந்து உட்கார என்ன இந்த குழந்தைக்கு தான் சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினே விலைக்கு வாங்கின மாதிரி நம்ம பேசுவோம். 92.7 பிக் ஃப்ளோ பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா, நம்மளை சுற்றியே இருக்கிற நிறைய ஆளுங்க நம்மள மாதிரியே மனுஷங்க. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்க மனுஷனாவே மதிக்க மாட்டோம். பார்க்கும்போதே அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் யாருன்னு பேசிக்கிறோம்.
ஒன்று கஸ்டமர் கேர் எவ்வளோ ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க, கடைசியில் நம்ம கிட்ட திட்டு வாங்கிட்டு ஓன வைப்பாங்க. இல்லைனா அவங்க எல்லா ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொல்கிற தேங்க்யூ கூட கேட்குற நம்ம பொறுமை இருக்காது. அப்போ தான் ஃப்ளைட் பிடிக்க ஓடுற மாதிரி பேசுவோம். ரெண்டாவது வந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்க பெட்ரோல் பங்க்கில் ஏமாற்றுவாங்க. 1 லிட்டர் போட சொன்னால் ஒரு 100 ml கமிஷன் வச்சுருவாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு எப்போ யாரோ காதில் போட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் போயிஞ்சு ஒவ்வொரு வாட்டி அந்த பெட்ரோல் பங்க் போகும்போதும் அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம குடும்ப சொத்தை எழுதி வாங்குற ரகுரன் மாதிரியே நம்ம பார்ப்போம். 3வது ஆள் தான் இந்த ஓப்பன் டிக்கெட் ஆளுங்க. இப்போது வந்து பஞ்சுமிட்டாய் ட்ரெயினில் தான் வந்து அவங்க ஏரியாவுக்கு போவான் டெய்லி நைட்டு. அப்படி போகும்போது ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க, இந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இவன் ஓப்பன் டிக்கெட் என்னன்னா இவனை தான் வந்து அல்கொய்தாவோட அசிஸ்டன்ட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி பார்த்து இவன் அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுக வச்சிருவாங்க. இது வச்சிருவாங்கன்னு சொல்றேன். யார அது அவங்களாம் இல்லை அங்கிள், நம்மளாம் தான். நம்மளே ஒரு வாட்டி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் போனோம்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்துட்டு வரவங்களாம் மனுஷங்களாவே பார்க்க மாட்டாங்க அங்கிள். நீங்கள் ஒரே வாட்டி அன்ரிசர்வ்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பீகார் போகிற ட்ரெயின், டெல்லி போகிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் வந்து கூனி குறுகி உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் அவங்க பாத்ரூம்லேயே தான் உட்காந்து போகணும்னு. ஆனால் வந்து அவங்க யாரும் தீண்டத்தக்காதவங்களாம் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால டிக்கெட் எடுக்க முடியல, இல்லை காசு இல்லை. அது அவங்க பண்ண தப்பெல்லாம் கிடையாதுல்ல. அதுக்கு அவங்கள வந்து நாயை பார்க்குற மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரியே வந்து நம்மளை சுற்றி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லா புலம்பலையும் இன்றைக்கே புலம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது சந்தோஷமாக பேசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கிறது கோத்தில் இருக்கிற பாலாஜி டிகிடிசி பவர்ட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள் 92.7 பிக ஃபோனில் பாலாஜி டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க வந்து சாயங்காலத்துலேருந்து பயங்கரமான எதுவும் இல்லை. சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்க இவங்களும் நம்மள மாதிரியே ஆளுங்க தான். ஆனால் வந்து நம்ம 2வது வாட்டி கூட இவங்களை திரும்பி பார்க்க மாட்டோம். எப்போல்லாம் நம்ம இவங்களை பார்க்குறோமோ அப்போல்லாம் சந்தேகத்தோடு பார்த்து வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு உமிழ்வோம். அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறோம். அதில் வந்து என்னென்னா பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாமே திருடங்களாம் கிடையாது. நம்ம சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போய் நம்மளை ஏமாற்றி நடுத்தூரில் நிற்கிறது தான் அவங்க நோக்கெல்லாம் கிடையாது. எப்போ ஒரு வாட்டி நம்மகிட்ட யாரோ சொல்லிட்டாங்க பெட்ரோல் பங்க்கில் ஃபுல் பெட்ரோல் போட மாட்டாங்க, நல்ல ஜீரோ நோட் பண்ணணும், அப்பப்போ அமுகாத மாதிரி பார்த்துக்கணும்னு. அதனாலேயே ஒவ்வொரு வாட்டி பங்குக்கு போகும்போதும் சம்பல் பள்ளத்தாக்குக்கு போன மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சு அவங்க அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறவங்களாம் ஏதோ தீண்டத்தகாதவங்கன்ற மாதிரி பார்ப்போம். அர்ஜென்ட்டில் ஏதோ ஒன்று வந்துட்டான் ஓப்பன் டிக்கெட்டில், சார் இது உங்களுக்கு கிடையாது சார், நான் ரிசர்வேஷன் எடுத்துன்னா அந்த ஒரு டோன்லாம் இருக்காது. என்ன எங்கே வந்தேன், என் ட்ரெயின் இது அப்படின்ற அளவுக்கு ரயில்வே மினிஸ்டர் சொந்தக்கார அளவுக்கு நம்ம பேசிடுவோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பார்க்கிங்கில் இருக்கிறவங்க மால்லலாம் அவங்களுக்குலாம் அந்த காசு போகிறது இல்லைங்கள், எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போகிறான். இவங்கள போய் திட்டுறது, ஓலா காபில் வந்து காசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டிரைவரை பிடிச்சி கத்துறதுன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இதுதான் பேசினுக்கிறோம். அடுத்ததான் இந்த கேட்டகரியில் என்ன காக்கா முட்டை படம் பார்க்கும்போது பொக்குன்னு வாயிலே குத்துன மாதிரி இருக்கும் வெளில வந்தா. ஏன்னா அச்சா இந்த மாதிரி பசங்களாம் நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம பாரு எப்படி இருந்திருக்கோன்னு. 2 பசங்களால் பீஸா சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சப்பு கொட்டி நம்ம அப்படியே பயங்கர அந்த படத்தை வந்து பயங்கரமாக பேசியிருப்போம். இதே நுங்கம்பாக்கம் சிக்னல் எங்கள் ஆஃபீஸ் வாசலில் இருக்கிற சிக்னலில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். இது ஒன்று நீங்கள் அந்த போதே ரேடியோவில் சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட. நானும் பஞ்சமிட்டாயும் பைக்கில் போயிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து இது விற்றுனுக்குது கிறிஸ்மஸ்குள்ளா. அந்த கிறிஸ்மஸ்குள்ளா குள்ளா இல்லை அந்த என்னது கிறிஸ்மஸ் தாத்தா முகமுடி வித்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து 25 ரூபா சொல்லிச்சு 2 முகமுடி. எனக்கு தேவையே இல்லை அது. ஆனால் அடுத்த நாளைக்கு காலையில் கிறிஸ்மஸ் ஊரே பயங்கர ஃபெஸ்டிவாக ஒரு மாதிரி குளிர் மூலலாம் இருக்கும்போது சரி இந்த குழந்தைக்கு வாங்கினா இந்த குழந்தைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 50 ரூபா வாங்கினேன். ஒரு அப்பா அம்மா பின்னாடி வந்து 2 குழந்தைங்க உட்காந்துக்குது. அந்த குழந்தை அப்பா கிறிஸ்மஸ்குள்ளா அப்பா கிறிஸ்மஸ் மூஞ்சிப்பான்னு கேட்குது. அவங்க அப்பா வந்து பேரம் பேசிட்டு இருக்காரு. சிக்னல் முடியறதுக்குள்ள 40 செகண்ட் தான் இருக்குது. பேரம் பேசி அந்த குழந்தைகிட்ட வந்து 3 வேணும் 50 ரூபீஸ் தரியா என்ன சார் வராது சார் 3 50 ரூபீஸ் தான் எல்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தை தரல. அப்படியே அந்த குழந்தை பின்னாடியே ஓடுது. இவங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே அவங்க வண்டியில் இருக்கிற அவர் குழந்தைய சந்தோஷமா இல்லை, ஏக்கமாக பார்க்குது. ஒரு 20 ரூபா அந்த ஏக்கமாக பார்க்குது. இந்த குழந்தை என்ன அப்படின்னா பின்னாடியே ஓடினு வருது. நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம குழந்தை மாதிரி ஒரு குழந்தை சிக்னல் எப்படி ஓடி வருது, அதுக்கு சேஃப் கிடையாது, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பஞ்சுமிட்டாய் என்ன பண்ணா அப்படின்னா போயினே இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்து அந்த ஸ்கூட்டரில் போகிற குழந்தைகிட்ட அந்த முகமுடியை குத்துட்டான். இப்போ பஞ்சுமிட்டாய் நானும் நல்லவங்க, அந்த அங்கிள் கெட்டவங்கலாம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே வந்து சாதாரணமாக சிக்னல் இருக்கிற குழந்தையெல்லாம் பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு காரை தொட்டா பிடிக்காது. நம்ம கையை பிடிச்சி இது வாங்கிக்கணும் அண்ணா அப்படின்னு கேட்டோன்னா ஏய் தொடர வேலை வச்சுக்காது அப்படின்னு. ஆக்சுவலாக சின்ன குழந்தை தான், 10 வயசு தான் இருக்கும். அதுக்கு தொடர்றது தப்பா கரெக்டாக அந்த குழந்தை தொடாமல் இருக்கணும், அந்த ரோட்டில் பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நான் என்ன பண்ணோம் அதுதான் நம்ம வேலையா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஷோ. அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஆனால் நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷன், நம்மளுக்கு இருக்கிற பேசிக் ஹியூமனிட்டியில் அந்த குழந்தையாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெறுத்து உமிழலாம் மாட்டோம். இல்லைப்பா வானாப்பா தம்பி அப்படின்றோம். வேணும்னா வாங்கிக்கலாம், வேணும்னா வந்து மூஞ்சி லட்சம் மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை, அப்படின்ற மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து அந்த பையன்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, அவனுக்கு சோறே இல்லை. அவங்ககிட்ட போய் உட்காந்து தம்பி நீ இது மாதிரிலாம் கையை தொட்டு பேசாதுன்னா அவனுக்கு எங்கே புரிய போகுது. இப்போ சாப்பிட்றதுக்கு பசிக்கிறதுக்கு வேலை கூட கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், எதுவும் பண்ண முடியாதுல்ல, இது ஒண்டி பண்ணிக்கலாம், நல்லவனா இருந்துக்கலாம். நீங்க கேட்டுக்கிறது நப்பாசியோட பேசுகிற பாலாஜியோட டிகிடிசி பவர்ட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள் 92.7. இப்போ நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டு போயிருக்கோம் வச்சுக்கோங்களேன், என்னைக்கு கொஞ்சம் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிறகுகள் நீலிதேன்னு பாடினே போயிருக்கிறோம். அப்போ திடீர்னு பார்த்தாக்க ஒரு பின்னாடி டேக்ஸா வச்ச பைக் வருது. அதான் அந்த பீஸா பர்கர் அலப்பினோ ஜப்பி அலப்பினோ அப்பிலாம் டெலிவரி பண்ணுறது பாய்ஸை பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கடுப்போம். அப்படியே ரட்சகன் சூர்யா நாகார்ஜுனா மாதிரி நம்மளுக்கு கோவம் வரும். அந்த மாதிரி கோவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்க அவங்களை திட்டுவோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது, என்ன இவங்களுக்குலாம் யார் பைக் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி செம்ம திட்டுவோம். இதே நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் உட்காந்து சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்போம். ஐ வாண்ட் 2 chicken fries with the wings of the order commander அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எக்ஸாக்டாக 7 seconds லேட்டாக வந்தால் கூட என்ன அறிவில் ரெகுலர்
அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டு அடுத்த வாட்டில் கேன்சல் பண்ணிடுவோம் ஆர்டர் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆளை பிடிச்சி திட்டுவோம். ஆனால் அப்போ நம்மளுக்கு இவங்க ரோட்டில் ஃபாஸ்ட்டாக வரணுமே, இவங்க ரூல்ஸ்லாம் மீறிடுவாங்களே, யாருக்காவது விபத்து ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே தோணாதுல்ல. இது ஒய்யா டாக்கிங் லைக் திஸ்ன்றீங்களா? சாயங்காலத்துலேருந்து இப்படி தான் பேசுனீங்க. நான் என்னாச்சுன்னு தெரியல. 92.7 பிக் எஃப்எம். நான் தான் பாலாஜி. இந்த ஷோவோட பேர் டேக் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். நம்ம பக்கத்துலேயே இருக்கிற நிறைய பேர் நம்ம ரெண்டாவது வாட்டி கூட திரும்பி பார்க்காம நம்ம பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஏளனமாக பார்க்குறோமே, அது மாதிரிலாம் ஏன் பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி தேடிக்கிறோம். பஞ்சுமிட்டாய் நானும் நிறைய பேசினதில் கஸ்டமர் கேரில் வேலை செய்கிறவங்க, ஓலா கேப் டிரைவர், எக்ஸ்பிரஸ் அவனியில் பார்க்கிங்கில் வேலை செய்கிறவர், அதுக்கப்புறம் பார்த்தாக்க வந்து இப்போ நம்ம என்னது அந்த யாரோ சொல்லுமே சிக்னலில் இருக்கிற பசங்க, சிக்னலில் அதுக்கப்புறம் இந்த பார்பிக்யூ நேஷன்லாம் போனீங்கன்னா வாசலில் குழந்தைங்களாம் இருக்குமே, புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு வரும். குழந்தை புக்கு விற்கும், நம்ம வேணும்னா வேணும்னு சொல்லலாம், வாழான்னு சொல்லலாம். அவங்களே செக் அப்படின்ற மாதிரி பார்ப்போம், ஏன்னே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த டெலிவரி பாய்ஸ் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா நம்மளால் தான், நம்மள மாதிரி கஸ்டமர். அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணிடும், 40 செகண்ட் அப்படி 40 நிமிஷம் எங்கள் அண்ணா நகர்லேருந்து அடையார் வரதுக்கு. அண்ணா நகர்லேருந்து அடையாருக்கு 40 நிமிஷம் வர முடியுமா? பஞ்சுமிட்டாய் மண்டே 2 வாட்டி ஆடுறான், அவனுக்கு நல்லாவே தெரியும். ரம்யா நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ரம்யா, ஆர்ஜி மிருதுலா, அவங்களாலையும் முடியாது, யாராலையுமே முடியாது அங்கிள். இன்றைக்கி இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் வேலை நடந்ததுக்கப்புறம் மெட்ராஸே நம்ம 30 வாட்டி சுற்றி வரணும்னா 3 வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது 40 நிமிஷத்தில் எப்படி முடியும்? அவங்களும் ஒரு பயங்கர அன்ரீசனபிள் ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் வேத வாக்கான்னு நினச்சி இந்த டிரைவர் மேலே நம்ம அவ்வளோ கோவப்படுவோம். டெலிவரி பாய் பாவம், அவன் 8000 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஒரு ஐயன்ட்ட பையன். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தாக்க பியூட்டி பார்லரில் இருக்கிறவங்க. ஆண்டி, நான் உங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும், நிறையா வாட்டி நான் முடி வெட்ட போகும்போதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க நிறைய ஆண்டி அப்படியே உட்காந்துருப்பாங்க, சொகுசாக கால் நீட்டு, ஒழுங்காக இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி பண்ண மசாஜ் நீவி விடுங்க அப்படின்னு. அப்படியே வாயில் குத்தலாம் போல இருக்கும். அவங்க பியூட்டி பார்லர் இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயோ ஊர் வேறு எங்கேயோ அங்கிள். அவங்க வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டி தான் ஊருக்கு போகிறாங்க. காசு இல்லை, அவங்க ஊரில் வேலை வாய்ப்புலாம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பழிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்றனால தான் இங்கே வராங்க. அவங்கள எப்படி நடத்துவோம் அப்படின்னா, ஒரு 500 ரூபா 1000 ரூபா நம்ம கொடுக்குறோன்றதுனால நம்ம வீட்டில் வேலை செய்யலை, நம்ம உடம்பு அவங்க குத்தகைக்கு எடுத்துக்கல. என்ன அந்த 2 விரல தனியாக எடுத்து வச்சிருக்க, எடுத்து ஒட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முடியாதோ அன்ரீசனபிளாக ரொம்ப அனிமைத்தனம்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுவோம். ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம வந்து அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து அதுக்கு அந்த காசு கொடுக்கறதுனால நம்ம வந்து கடவுளாகலை, அந்த அவங்களுக்கு வந்து காசு நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கு அவங்க வந்து நம்மளை வேலை செய்வாங்க. அந்த வேலைக்கு நம்ம வந்து மரியாதையாக அவங்களுக்கு எவ்வளோ டிக்னிட்டி கொடுக்குமோ கொடுக்கலாம். இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை பொன்வண்டி டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். உலகமே பஜ்ரங்கி பாய்ஜான்னு சொல்லி அந்த படத்தை இன்னும் போய் பார்க்கவே இல்லை அங்கிள். சல்மான் கான் நடிச்ச இந்தி படமா? சல்மான் கான் நடிச்ச அந்த படம் நல்லாவே இருக்காதேன்றீங்களா? நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ஏதோ பயங்கரமாக இருக்குது, செம்மையாக அழுக வருது. கடைசியில் அந்த குழந்தை என்னமா நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வ திருமகள் ஃபீல் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் போல அங்கிள். இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி 4 நாள் தூக்கிடுவாங்க அந்த படத்தை. நம்ம ஊரில் தான் இப்போ எந்த படத்துக்குமே தேட்டர் இருக்க மாட்டேன். எப்படியே நீ நைட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நானும் பஞ்சுமிட்டாயும் தேட்டர் இருக்குதா, படம் இருக்குதா, டிக்கெட் இருக்குதா அப்படின்றலாம் பார்த்துன்னு இருக்கிறோம். முதல்ல காசு இருக்குதா அப்படின்றீங்களா? ஆமாம், அது வேறு கரெக்ட் தான் அங்கிள். பஞ்சுமிட்டாய் கிட்ட கண் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலும். உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முஞ்சா பார்த்துக்கோங்க. லைக் see you next time. This is Bala saying tada bye bye, good night, now a great night. நிறைய பேசலாம் தான் இருந்தாங்க, பசிக்குது ரொம்ப. கீழே போயிட்டு தான் கபால்னு சாப்பிட்டு தேட்டருக்கு போயிட்டு வந்தேன். நாளைக்கு பேசுகிறேன், ஓகேவா? நான் தான் பேசினே தானே இருக்கேன் இப்போ பாரு. ஓகே.